ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்குறனால நம்ம எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் ஈஸியாக நல்ல சுவையான சிக்கன் நகட்ஸ் ரெடி பண்ணி நல்ல டேஸ்டியாகவே சாப்பிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 6 பிரெட் ஸ்லைஸை நல்ல ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண அந்த பிரெட் ஸ்லைஸை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இல்லை கைகளாலேயே தப்பிச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்லேயே நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நைஸாக கிடச்சிரும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்து முட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு பிஞ்சு சால்ட், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் நகட் செய்கிறதுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் எலும்புகள் எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ நாமளே வீட்டில் உள்ள கத்தியால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு 2 முறை நல்லா கழுவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான். ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா குழச்சி வேக வச்சு இதை கைகளாலையும் நல்லா நசுக்கி போட்டுடலாம். இல்லாட்டி பொட்டேட்டோ க்ரஷர் இருந்தாலும் அதை வச்சு நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும், அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டியது வரும். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசால் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே உருட்டி நகட்ஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் ஒரு கவரில் அதை சரிசமமாக பரப்பி விட்டுட்டு அதை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எடுத்தாலுமே உங்களுக்கு நகட்ஸ் ரொம்ப, அதாவது அந்த சிக்கன் கலவை ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பட் என்னென்னா கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம். நான் க்யூப்ஸ் மாதிரி பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சேன். நீங்கள் இல்லை இந்த மாதிரி வைக்க இஷ்டம் இல்லைன்னா அப்படியே அரைச்ச உடனே நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டியோ தட்டியோ பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து முட்டையில் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸ்லேயும் நீங்கள் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சு சைடில் அப்படியே எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயவும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துடலாம். மிதமான தீயில் சிம்மில் வச்சு மெதுவாக பரட்டி போட்டு வேக வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப அதிகமான தீ வச்சிங்கன்னா வெளியே நல்லா கருகின மாதிரி வந்துடும், பட் உள்ளே வெந்திருக்காது. ஸோ பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நகட்ஸ் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு. சிக்கனை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம். உங்களுக்கு அப்படியே அரைச்சி வரும்போது கொஞ்சம் நீர்த்து இருந்துச்சுன்னா நல்லா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.